தஞ்சாவூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். பெண் மல்யுத்த வீராங்கனைகள் தொடர்ந்த பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் முன்னாள் பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து நீதிமன்றம் அவரை விடுவித்துள்ளது. நீதிமன்றத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரிஜ் பூஷன் சரண் கருத்து தெரிவித்துள்ளார். எங்கள் போராட்டம் தொடங்கிய நாள் முதலே நான் கூறி வந்தேன். போராட்டத்தை களங்கப்படுத்தவும் கலவரத்தை ஏற்படுத்தவும் வெளிநபர்கள் சிலரை அனுப்புவார்கள். அதன் பழி சிஜேபியை சேர்ந்தவர்களின் மீது சுமத்தப்படும். அந்த ரவுடிகள் டெல்லி காவல்துறையுடன் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட்டனர். என்னை சோதனை செய்யாமல் போராட்ட இடத்திற்குள் செல்ல அனுமதிக்காத நிலையில் அங்கே 2100 குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தனர். இது டெல்லி காவல்துறையின் செயல்பாடு குறித்து மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகிறது. ஜூலை 19ஆம் தேதி ஜந்தர் மந்தரில் இருந்த மேடையின் பின்புறத்தில் கற்கள் நிரப்பப்பட்ட ஒரு லாரியை டெல்லி காவல்துறை நிறுத்தி வைத்திருந்தது. அதற்கான காரணம் என்ன? மறுநாள் போராட்டத்தில் கல்வீச்சு நடந்ததாக செய்திகள் வெளியாகின. இதையெல்லாம் டெல்லி காவல்துறை முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தது என்று சிஜேபியின் அபிஜித் திப்கே கூறியுள்ளார். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நமது இந்திய அணியின் சிறப்பான செயல்பாடு பெருமை அளிக்கிறது. 13 தங்கப் பதக்கங்கள் உட்பட மொத்தம் 39 பதக்கங்களை வென்றுள்ள இந்திய அணிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். பதக்கம் வென்ற அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் பாராட்டுகள். இந்திய அணியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துகள். வருங்கால போட்டிகளிலும் தங்களின் சிறந்த திறனை வெளிப்படுத்தி நாட்டிற்கு மேலும் பெருமை சேர்க்க வாழ்த்துகிறேன் என்று பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026இல் இந்தியா 4வது இடத்தை பெற்று சிறப்பாக நிறைவு செய்துள்ளது. 2022இல் வென்ற 30 பதக்கங்களிலிருந்து இந்த ஆண்டு 39 பதக்கங்களாக இந்தியா தனது சாதனையை உயர்த்தியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் இந்திய விளையாட்டுத்துறையின் ஆழமும் வலிமையும் தொடர்ந்து வளர்ந்து வருவது தெளிவாக வெளிப்பட்டுள்ளது என்று மன்சுக் மாண்டவியா, மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் E20 எரிபொருள் திட்டத்திற்கு எதிராக 100 பேருடன் செவ்வாய்க்கிழமை பிரதமர் மோடியின் இல்லத்திற்கு பேரணியாக சென்று மனு அளிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அழுத்தத்தினாலேயே மத்திய அரசு E20 எரிபொருள் திட்டத்தை முன்னெடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38ஆக உயர்த்தும் மசோதா விவாதமின்றி மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த விவாதத்தில் பங்கேற்க எதிர்க்கட்சியிலிருந்து யாரும் முன்வரவில்லை. அனைவரையும் நான் வலியுறுத்தினேன். காங்கிரஸ் எம்பிக்களிடம் எடுத்துரைக்க மல்லிகார்ஜுன கார்கேவிடமும் கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவர்களது கட்சியில் அவர்களுக்கு புரிய வைக்கும் நிலையில் யாரும் இல்லை. காங்கிரஸ் எம்பிக்கள் முற்றிலும் வழி தவறி சென்றுள்ளனர். அவர்களிடம் நியாயம் எடுத்துரைக்க யாரும் இல்லை என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். பீகாரில் பங்கிப்பூர் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் ஜன் சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர். சுமார் 18,953 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் நீரஜ்குமாரை பின்னுக்கு தள்ளி வென்றுள்ளார் பிரசாந்த் கிஷோர். மொத்தம் 63,203 வாக்குகளை பிரசாந்த் கிஷோர் பெற்றுள்ளார். குஜராத்தின் மஞ்சள்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் சத்யேந்திரபாய் பட்டேல் வெற்றி பெற்றார். மத்திய பிரதேசத்தின் ததியா சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கன்ஷியாம் சிங் வெற்றி பெற்றார். கடந்த ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 2026 ஜூலை மாதத்தில் இந்திய ரயில்வேயின் சரக்கு ஏற்றுமதி 9% வளர்ச்சி பெற்றுள்ளது. 2026 ஜூலை மாதத்தில் 141.3 மில்லியன் டன் சரக்குகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் பதிவான 129.7 மில்லியன் டன் சரக்கு ஏற்றுமதியை விட அதிகமாகும். இந்த வளர்ச்சி பொருளாதாரத்தின் முக்கிய துறைகளில் நிலையான தேவை தொடர்வதையும் சரக்கு போக்குவரத்து வசதிகள் மற்றும் செயல்திறனை மேம்படுத்த இந்திய ரயில்வே மேற்கொண்டு வரும் முயற்சிகளின் பலனையும் பிரதிபலிக்கிறது. இந்திய ராணுவத்தின் பாய்மர கப்பல் திரிவேணி குழுவினர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை ராஷ்டிரபதி பவனில் சந்தித்தனர். முப்படை மகளிர் மட்டுமே பங்கேற்ற சமுத்திர பிரதிக்ஷனா உலகைச் சுற்றிய பாய்மர பயணம் உலகின் மிகவும் சவாலான கடல் பகுதிகளில் 25,000க்கும் மேற்பட்ட கடல் மைல்களை வெற்றிகரமாக கடந்து கேப் ஆஃப் குட் ஹோப் ஆகிய முனைகளையும் சுற்றி நிறைவு பெற்றது. இந்த சாதனையை வெற்றிகரமாக நிறைவு செய்த மகளிர் குழுவினரின் தைரியம், மன உறுதி மற்றும் உயர்ந்த தொழில்துறை திறனை குடியரசுத் தலைவர் பாராட்டினார்.